நேராக கோடு போட்டுக்குங்க. பாடி லூஸு 10, 40, 20, 10 10 ஒரு சைடுக்கு 10, 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு கோடு போட்டுக்குங்க நேராக ஸ்கேலில். மேலே போட்டுட்டிங்களா, ஷோல்டர் கோடு போட்டுட்டிங்க. 5 இன்ச்சு கழுத்து இறக்கம், முன் கழுத்து இறக்கம், ஆம்கோல் இறக்கம் 5 இன்ச்சு வச்சுட்டிங்க. ஆம்கோல் இறக்கம் 5 இன்ச்சு வச்சுட்டோமா. கொஞ்சம் கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி கிராஸ் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில். 5.5 3 இது 1.5 இன்ச்சு. இதில் வந்து ஒரு ரவுண்டு பண்ணிக்கிறீங்க அந்த ஸ்கேலை வச்சு. இந்த கை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கவனமாக பார்க்கணும். இந்த அடிக்கை லூஸ் இருக்குது பாருங்கள், அந்த கோடு போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இதை பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். அதை அந்த ஷோல்டருக்கும் இந்த பாடி லூஸுக்கும் வர டச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ரவுண்டு எடுத்துக்கணும். அந்த ரவுண்டு பண்ணிட்டீங்களா. இப்போ ஆம்கோல் ரவுண்டு அளந்துக்கிறோம். அதை பிடிச்சி தைக்கிறதுக்கு அதுலேருந்து அளந்து அந்த ரவுண்டு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். அதே அளவு 8.5 இன்ச்சு வந்துட்டு, அவ்வளோதாங்க. இதில் 10 இன்ச்சு பாடி லூஸு, 5 ஆம்கோல் இறக்கம் 5, அப்படியே கீழேருந்து இறக்கி அப்படியே ரவுண்டு பண்ணுறீங்க. 9 இன்ச்சு வருது. மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ 8.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். அது பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு நமக்கு அந்த இதுக்கு தேவை, கைக்கு தேவை வந்துடுதா. உயரத்தை வச்சுருங்க. இங்கே பாயிண்ட் இறக்கம் கரெக்டாக பாயிண்ட் இறக்கம் வச்சுட்டோம். 9 இன்ச்சு வருது பார்த்துங்க. பாடி லூஸு 10, ஆனால் 9 இன்ச்சு தான் இறங்குது. கீழே இறக்கம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் இறக்குறது எக்ஸ்ட்ரா தையலுக்கு 9 இன்ச்சு தான் இறங்குது. பாடி லூஸுக்கு 10க்கு 9 தான் இறங்குது. 11, 12 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழே கோடு போட்டுக்கிட்டீங்க. இந்த சொல்கிற மெத்தடெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கரெக்டாக வரும் உங்களுக்கு. 9 இன்ச்சு பாயிண்ட் இறக்கம் 9 இன்ச்சு. அதை ஒரு கோட்டை போட்டுக்க வேண்டியதான். முன்கழுத்து அந்த கருத்து மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து வச்சு பாருங்கள், கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. 5.5 இன்ச்சு முன்கழுத்து இறக்கம் ஒரு கோடு, மேலே 2.5, கீழே 3, அவ்வளோதாங்க. 1/2 இன்ச்சு கூட வைக்கிறோம். 3 இன்ச்சு அங்கேயும் வச்சுக்கிறீங்க. இந்த ஸ்கேல் எடுத்து வச்சா அது அப்படி அமைப்பாக கச்சின்னு அப்படி உட்காரணும். இந்த 3க்கு 3 உட்காரணும். அவ்வளோதான். பார்த்துங்க, கவனமாக பார்த்துக்கிட்டு அதே மாதிரி செய்யுங்க. சூப்பராக கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். அப்புறம் வச்சு பார்த்துக்கணும். நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வந்து வச்சு பார்த்துக்கணும். இப்போ இந்த பட்டன் சைடு அந்த மார்க்கு அவ்வளோதான். வச்சிட்டிங்களா. 3.25 4.25 1 இன்ச்சு தையலுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதை ஒரு கோடு போட்டுக்குங்க. அந்த முக்கத்தில் தான் வரணும். அந்த மேலே ஷோல்டர் முக்கம் இருக்குது பாருங்கள், அந்த இது அதில் தான் வரணும். 10.5 இன்ச்சு அந்த ஷோல்டர்லேருந்து வந்தால் தான் இழுத்துட்டு போகாமல் இருக்கும். சின்ன கோடு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இந்த மார்க்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி. இதுதான் அளவு ப்ளவுஸில் உள்ளது தான் நான் சொல்கிறேன். அது அளவு ப்ளவுஸில் அப்படி தான் வரும். சைடு மார்க்கு இந்த அது ஆம்கோல் சைடு உள்ள மார்க்கு அதை பண்ணிக்கிறீங்க. அது எக்ஸ்ட்ரா தையலுக்கு, ஒரிஜினலு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. பாருங்கள், உயரத்தை பின் சைடு உயரத்தை அளத்துக்குவோம். பேக் தட்டு உயரம் 12.5 இன்ச்சு முன் சைடும் அளந்துக்கணும். 9 இன்ச்சா, அந்த 9 வச்சு 12 வைக்கிறீங்க. 12.5 இன்ச்சு அப்படியே ஒரு கோடு. ஒரு 3 இன்ச்சு சைடு ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். அந்த கிராஸ் பெல்ட்டு 10.5 11.5
11, 11.5. அவ்வளோதாங்க. இது நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அது உழவு பண்ணிக்கங்க. 3 இன்ச்சு வந்துச்சு சைடு. இது இந்த அந்த ஷோல்ட்ரு முடியுது பாருங்கள், அங்கேருந்து வச்சு கரெக்டாக பாயிண்ட் கணக்கு போடுறீங்க. அப்போ தான் இழுத்து கரெக்டாக ஷோல்ட்ரு விலகாமல் இருக்கும். 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3, 3.5. ஆமாம், 3, 2.5, 3 வைக்கிறீங்களா? 3 இன்ச்சு வச்சுக்கிறீங்க கரெக்டாக. அந்த பாருங்கள், அந்த இதில் இந்த ஸ்கேல் எடுத்து கரெக்டாக வைக்கிறோம். அந்த அமைப்பில் இந்த இது 3 டச் ஆகிற மாதிரி. அவ்வளோதான். இந்த ஆம்கோல் சைடு உள்ள இந்த டாட்டு எவ்வளோ அகலம் வருதுங்கிறத பார்க்குறது. அது 4 இன்ச்சு. அந்த 4க்கு நேராக மார்க்கம் போட்டுக்கிறீங்க. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக அந்த வச்சு இழுத்துறோம். டாட்டோட கணக்கு, டாட்டோட அகலம்லாம் பார்த்துக்கணும். அந்த இதில் ப்ளவுஸில், அளவு ப்ளவுஸில் பார்த்துக்குறீங்க.